ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு வீடியோல இருங்க இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் தானே பாத்தீங்க. எதுக்கு நேத்திக்கு வீடியோ இழுக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி நம்ம சேனல்ல ரீசெண்டா யூடியூப் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா இப்ப தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கேன். நேத்தி வீடியோக்கும் இன்னைக்கு வீடியோக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்தி பார்ட் டைமா, அதாவது வேலைக்கு போயிட்டு யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்றதுங்கிறத பத்தி சின்ன ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாருக்கும் இப்ப பயங்கரமா என் மேல கோவத்துல இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ண சொல்லிட்டீங்க, என்ன டாபிக்ல நாங்க எடுத்து பண்றது, என்ன வீடியோவை போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நானுமே பிகினிங்ல அப்படிதான் இருந்தேன். சரிங்களா? இப்போ ஈஸியான ஒரு விஷயத்த ஒரு 3 பாயிண்ட்ல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வீடியோ மட்டும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா இந்த இடத்துல ஒரு விஷயம், என்னோட சேனல் பத்தின ஒரு அப்டேட் கொடுத்துக்கிறேன். என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, மானிட்டேஷன் ஆயிடுச்சு, ரெவன்யூ ஆனா இன்னும் எதுவும் வரல. சரிங்களா? கண்டிப்பா நிச்சயமா ஒரு நாள் இதே இடத்துல உட்காந்துட்டு இன்னைக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்னா, ஒரு நாள் எனக்கு ரெவன்யூ வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட வீடியோஸ் பார்த்து என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு சிஸ்டர், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன், 4000 வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா ஒரு நாள் என்னோட சேனலுக்கு ரெவன்யூ வந்துருச்சுன்னு நீங்களும் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே, அந்த 3 பாயிண்ட் பாத்துடலாமா? முக்கியமா எல்லா யூடியூபர்ஸ் இன்க்ளூடிங் மீ, நானா இருந்தாலுமே என்ன டாபிக்ல வீடியோ போடுறது, என்ன டாபிக் போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமா ரீச் ஆக முடியும், நம்மளோட வீடியோஸ்ல நல்ல நல்ல விஷயங்களை எப்படி மக்களுக்கு கொடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி வீடியோவை எப்படி நம்ம பார்க்க வைக்கிறது அப்படிங்கறது விஷயத்த எல்லாருமே யோசிப்பாங்க. சரிங்களா? இப்ப அப்படி யோசிக்கிறவங்க இந்த விஷயத்த மட்டும், இந்த 3 விஷயத்த மட்டும் கவனமா இந்த விஷயத்த மட்டும் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நிச்சயம். சரிங்களா? பாக்கலாமா அந்த டாபிக் என்ன அப்படின்னு? ஃபர்ஸ்ட் டாபிக் ஹெல்ப் பண்றது, அதாவது ஹவு டு கிரியேட். மக்கள் நிறைய தேடிட்டு இருக்காங்க, அதாவது சர்ச்சபிள் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சர்ச் பண்றது, என்ன சொல்றது, how to create ஜிபே அக்கௌண்ட், how to create போன்பே அக்கௌண்ட், இத மாதிரியான விஷயங்கள். ஓகேங்களா? இது இப்படி கூட வச்சுக்கலாம். மீன் குழம்பு எப்படி வைக்கிறது, கறி குழம்பு எப்படி வைக்கிறது, புளி குழம்பு எப்படி வைக்கிறது, சாம்பார் எப்படி வைக்கிறது, இதெல்லாம் சர்ச்சபிள் கான்டென்ட். ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க வீடியோ கிரியேட் பண்ணி போட்ட உடனே வியூஸ் போகாது. ஆனா இதுல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இருக்கு. ஏன்னா லைஃப் டைம் வியூஸ் நல்லா போகும், லைஃப் டைம் ரெவன்யூ உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு 100 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா, ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1K வியூஸ் அதுக்கு போயிருக்கும். இதே நல்லா மூவ் ஆகுற சேனலா இருக்கு அப்படின்னா நாளைக்கு பார்த்தா கூட 1K போயிருக்கும். அது எப்ப வியூஸ் போகணும்னே தெரியாது. சரிங்களா? நாளைக்கு பார்க்கும்போது கூட 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் சர்ச்சபிள் கண்டென்ட், மக்கள் தேடுற விஷயங்கள். அது புரியுதுங்களா? இத மாதிரியான சேனலுக்கு எல்லாம் நீங்க வீடியோ போட்டாலும் சரி போடலனாலும் சரி, ஒன்ஸ் வீடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் மக்கள் அந்த வீடியோவை தேடும் போதெல்லாம் அந்த வீடியோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும்போது அந்த வீடியோ கிளிக் பண்ணி அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு வியூஸ் நிச்சயம் கிடைக்கும். லைஃப் டைம் ஃபுல்லா ரெவன்யூ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய சேனல் அது மாதிரியான சேனல், ஹவு டு கிரியேட் சர்ச்சபிள் கண்டென்ட், எல்லாத்துக்குமே ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகிக்கலாம். ஓகேவா? லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வேணுமா வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கீங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெண்டிங். இன்னைக்கு கரண்ட்ல மக்கள் எதை பத்தி தேடிட்டு இருக்காங்க, எதை பத்தி அதிகமா பேசுறாங்க, அதுல 2 விஷயம் இருக்கு. நிறைய பேரு அந்த ட்ரெண்டிங் கண்டென்ட் எல்லாம் உடனே எடுத்து எல்லாரும் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எல்லா வீடியோஸும் மக்கள் பாத்துருவாங்களா கேட்டீங்கன்னா இல்ல. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தானே பாப்பாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, அதுல நல்லவைகளும் இருக்கு, கெட்டவைகளும் இருக்கு. அதுல சில விஷயங்கள் உண்மைகளும் இருக்கு, பொய்களும் இருக்குது. அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் தவிர்த்துட்டு எதெல்லாம் மறைச்சிருக்காங்க, எதெல்லாம் பெருசா வெளியில வராம இருக்கும், அது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து அந்த ட்ரெண்டிங் கண்டென்ட் வெளில கொண்டு வச்சோம் அப்படின்னா அப்போ ஈஸியா நம்மளால கரண்ட்ல ட்ரெண்டிங்ல ரீச் ஆக முடியும். முக்கியமா பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல மாய்ஸ்சரைசர் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் ஒரு தட்டுல நெய்ய ஊத்திக்கிட்டு ஒரு சொம்ப வச்சு கிண்டிட்டு கிண்டிட்டு கிடந்தாங்க. அது எவ்வளவு ரீச் ஆச்சு, எவ்வளவு நாள் பேசப்பட்டது. அதுதான்
100 ஆண்டுகள் பழமையானது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளில கொண்டு வந்தாங்க. அது எப்படி எல்லாம் கிரியேட் பண்ண முடியுமோ, புதுசா கிரியேட் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதுவும் இல்ல, நிறைய விஷயங்கள் ட்ரெண்டிங்ல எனக்கு இருக்குது. ரீசெண்ட்ல இந்த ஏபிசி ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அதெல்லாம் ஒவ்வொரு அது அந்த ட்ரெண்டிங் கண்டென்ட், அதான் ட்ரெண்டிங் கண்டென்ட். உதாரணத்துக்கு சொல்றேன், அத மாதிரியான விஷயங்கள் கொடுத்தா ரீசெண்டா உடனே நாம ரீச் ஆகணும். அது செகண்ட். தேர்டு ஆக்சுவலி பிளஸ் கண்டென்ட். தேர்டு, இந்த 2 விஷயமும் மிக்ஸ் ஆனதுதான் பிளஸ் கண்டென்ட். மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சபிள் கண்டென்ட்டாவும் இருக்கணும், ட்ரெண்டிங் கண்டென்ட்டாவும் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் நாம கொஞ்சம் ஹெவியான ஒர்க் போட்டு ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம பண்றதுதான் இந்த பிளஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம நிறைய விஷயங்கள் எஃபெக்டிவான விஷயங்கள் நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெக் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த போனோட டெக் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய டெக் சேனல்ஸ் எல்லாம் என்னென்ன விஷயம், இந்த போனு, லேப்டாப்பு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளவு அப்டேட் எல்லாம் புதுசா நிறைய கொடுக்குறாங்க இல்லையா. அது மாதிரியான ப்ரொமோஷன், அது இது நிறைய விஷயங்கள் நம்ம அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ணணும். பட் ஈஸியான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 இதுதான். இந்த சர்ச்சபிள் கண்டென்ட்டும் ட்ரெண்டிங் கண்டென்ட்டும் ரொம்ப ஈஸி, இதை ட்ரை பண்ணலாம். தேர்ட், எனக்கு என்னால முடியும் அப்படிங்கிறவங்க நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி மக்களுக்கு நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி கொடுக்கறது தான் இது 2 பிளஸ். இது ஃபர்ஸ்ட் சர்ச்சபிள் கண்டென்ட், செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் கண்டென்ட், தேர்ட் பிளஸ் கண்டென்ட். பிளஸ் கண்டென்ட் நீங்க சர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு புஷ் பண்ணி கொடுக்கணும். அந்த வீடியோவை அவங்க கிளிக் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா ஃபுல்லா பாக்கணும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கும்போது அந்த வீடியோல நல்ல மூவ் ஆகும் கண்டிப்பா. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா ரெக்வெஸ்டா கேக்குறேன், தயவு செய்து எனக்கு மட்டும் உள்ள எல்லா யூடியூப் சேனலுக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. முக்கியமா இது எல்லாமே அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு தான். அதையும் தாண்டி அவங்க சேனலுக்கு ரெவன்யூ வரணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம, சரிங்களா, ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற ஆதரவு அது மிகப்பெரிய ஆதரவே. அதுதான் முக்கியமா எனக்கு இந்த ஆதரவு ரொம்ப ரொம்ப தேவை. வரப்போற நாட்கள் அடுத்த கட்டத்துக்கு என்னோட சேனலை கொண்டு போறதுக்கு நான் நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்கேன். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு அது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.